அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்று நாம் மகர ராசியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் ஒரு சிறப்பு நபர் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். தனியாக அமர்ந்து இந்த வீடியோவை கேளுங்கள். உங்களைச் சுற்றி யாரும் இல்லாத போது நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இவை. அதாவது, இந்த வீடியோவில் இந்த புத்தாண்டில் ஒரு சிறப்பு நபர் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ புகழ்பெற்ற ஜோதிடர்களுடன் கலந்தாலோசித்து உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வீடியோவில் நான் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே விளக்குகிறேன். அதனால் இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்காதீர்கள். நான் ஏன் இதை இத்தனை முறை சொல்கிறேன்? இழப்புகளை முன்கூட்டியே எப்படி அடையாளம் காண்பது? அந்த இழப்புகளை நாம் எப்படி தவிர்க்கலாம்? வரவிருக்கும் நன்மைகளை நாம் அடையாளம் காணாவிட்டால் அவை வெகு தொலைவில் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே வரவிருக்கும் நன்மைகளை பாதுகாக்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? மேலும் நம் எதிரிகள் நம்மை இரகசியமாக கண்காணித்து நமக்கு என்ன மாதிரியான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்க முயற்சி செய்யுங்கள். மேலும் தாமதிக்காமல் வீடியோவிற்குச் செல்வோம். வீடியோவிற்குச் செல்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள், ஒரு ஹைப்பை கொடுங்கள் மற்றும் கீழே ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். அதை முற்றிலும் மறந்து விடாதீர்கள். இருப்பினும் இந்த மகர ராசிக்காரர்களை நாம் தனிப்பட்ட முறையில் கவனித்தால் அவர்கள் மிகவும் நல்லவர்கள், மென்மையான மனம் கொண்டவர்கள். மேலும் வெளியில் அவர்கள் தீவிரமானவர்களாக தோன்றுவார்கள். அவர்கள் சற்று அகங்காரம் மற்றும் அதிக திமிர் கொண்டவர்கள். அதனால் மற்றவர்கள் கோபமாக இருந்தால் யாரும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை என்பது போல் தோன்றும். உண்மையில் இந்த மகர ராசிக்காரர்களில் 80% பேர் மற்றவர் சொல்வதை கேட்காமல் தங்களுக்கு பிடித்ததை செய்வார்கள். அவர்கள் கேட்பது போல் நடித்தால் அவர்கள் விரும்பியதை செய்வார்கள். இது உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே நடந்தால் ஆம் என்று சொல்லி கமெண்ட் செய்யுங்கள். மேலும் விஷயம் வரும்போது அவர்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குடும்பம் சம்பந்தப்பட்ட மிகச் சிறிய விஷயத்தை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அதாவது, அவர்கள் தங்கள் குழந்தைகள், வீட்டில் உள்ள மனைவி அல்லது பெற்றோரை மிகுந்த அக்கறையுடன் கவனித்துக் கொள்வார்கள். அவர்களை மிகுந்த அன்புடன் நடத்துவார்கள். அந்த நால்வருக்கும் இடையில் தங்களுக்கென ஒரு நல்ல நிலையை உருவாக்கிக் கொள்ள அவர்கள் மிகுந்த அக்கறையை காட்டுவார்கள். மேலும் இந்த மகர ராசிக்காரர்களைப் போன்ற பெண்கள் அல்லது ஆண்கள் இருந்தால் அவர்களுடன் இவர்களுக்கு ஒரு சிறிய போட்டி மனப்பான்மை இருக்கும். அதுதான் விஷயம் என்றால் ஆம் என்று சொல்லி கருத்து தெரிவிக்கவும். நான் ஏன் இதை சொல்கிறேன்? அவர்கள் சொல்வதை கேட்பார்கள், ஆனால் பிறகு தங்களுக்கு பிடித்ததை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். இந்த நிலையில் இந்த இரண்டு வாழ்க்கை துணைகளுக்கும் இடையே சில சிறிய முரண்பாடுகளும் இருக்கும். இந்த வாழ்க்கை துணை என்ன சொல்கிறார் என்றால், நான் சொன்னதை நீ செய்ய மாட்டாய், நீ சொன்னதை செய்வாய், உனக்கு பிடித்ததை செய்வாய், எனக்கு உண்மையான மதிப்பை கொடுக்க மாட்டாய், எனக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாய். இப்படி பல வார்த்தைகளால் இது போன்ற சிறிய பிரச்சனைகள் எழும். ஆகவே இவையெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றன. இவை அனைத்தையும் எப்படி தீர்ப்பது, இவற்றிலிருந்து எப்படி வெளிவருவது என்பன அனைத்தும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம், அதாவது இந்த உகாதி புத்தாண்டு தொடங்கியுள்ளது. இந்த புத்தாண்டிலிருந்து சில செலவுகள் அதிகரிக்கப் போகின்றன. ஆனால் நமது ஜாதகத்தில் என்ன இருந்தாலும், நமது ஜாதகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நமது ஜாதகத்தை மாற்றும் சக்தியை இறைவன் நமக்கு அளித்துள்ளார். இந்த ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் கட்டளையின்றி ஒரு எறும்பு கூட கொட்டாது என்று சிவபெருமான் கூறுகிறார். உங்கள் வருமானம் குறைவாக இருக்கும் என்று உங்கள் பெரியவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் உங்கள் மனதை நீங்கள் தயார்படுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாவது ஒரு ரூபாயை எடுக்கும்போது அந்த ரூபாய் உங்களுக்கு தேவையா அல்லது இதையோ அதையோ போட வேண்டுமா? அந்த ரூபாயை செலவழிப்பதால் என்ன பயன்? அது எனக்கோ என் குடும்பத்திற்கோ பயனுள்ளதா?
இது குழந்தைகளுக்கு பயனுள்ளதா அல்லது என் பெற்றோருக்கு பயனுள்ளதா? நான் எதற்காக பணம் செலவழிக்கிறேன்? பணம் நிரந்தரமானது அல்ல, பணம் முக்கியமானது அல்ல. இது போன்ற உரையாடல்களை கேட்பது மிகவும் நல்லது. ஆனால் பணம் முக்கியம் என்று நான் ஏன் சொல்கிறேன்? உங்களிடம் பணம் இல்லை என்றால் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். பணம் உயிர்களை காப்பாற்றுகிறது. 4 பேருக்குள்ளும் பணம் ஒரு மதிப்பாக நிற்கிறது. பணம் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. பணம் ஆசைகளை நிறைவேற்றுகிறது. எனவே அந்த பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதை சேமிப்பதும் அவ்வளவு முக்கியம். உங்கள் செலவுகள், கடன்கள், மாதத் தவணைகள் போன்றவை என்ன? இவை அனைத்தையும் நீங்கள் நிர்வகிப்பது போதாது. இனிமேல் நீங்கள் அதை நீங்களே செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு வருமான ஆதாரங்கள் அதிகரிக்க வேண்டும். வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் போது இங்கு செலவுகள் சமநிலை அடையும். இங்கு உங்களிடம் சேமிப்பும் இருக்கும். இங்கு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக இந்த மகர ராசிக்காரர்களை பார்த்தால் அவர்களில் பெரும்பாலோர் மனவேதனையை அனுபவித்து வருகின்றனர். இந்த மனவேதனை ஏன் ஏற்படுகிறது என்றால், நீங்கள் உங்கள் மாமியாரிடம் சொன்னால் மருமகன் கோபப்படுகிறார். உங்கள் மருமகளிடம் சொன்னால் அம்மா கோபப்படுகிறார். உங்கள் மாமியாரிடம் சொன்னால் அம்மா கோபப்படுகிறார். மீண்டும் உங்கள் மாமியாரிடம் சொன்னால் அம்மா கோபப்படுகிறார். இது சில குடும்ப பிரச்சனைகள். ஆண்களை கவனித்தால் அவர்களுக்கும் தங்கள் மனைவிக்கும் கணவருக்கும் இடையே அம்மாவை பற்றி சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இது அனைவருக்கும் இயல்பான விஷயமாக இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. 2 மகள்களை கொண்ட பெற்றோர்களை கொண்டவர்களுக்கு அவர்கள் இப்படி இல்லாமல் இருக்கலாம். ஒருவரை நன்றாக கவனித்துக் கொண்டு மற்றவரை சற்று குறைவாக கவனித்துக் கொள்ளலாம். ஆனால் 100 பேரில் 100 பேரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று கூட நம்மால் சொல்ல முடியாது. 100 பேரில் 20 பேர் அல்லது 20% பேர் மட்டுமே இப்படி இருந்தால் நான் நிச்சயமாக அதை அழுத்தமாக சொல்லுவேன். அந்த 20 பேரில் அந்த 20 பேரும் மகர ராசியைச் சேர்ந்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை. தாய்மார்கள் கெட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. நான் இங்கு சொல்ல வரும் விஷயம் என்னவென்றால், தாய்மை பிரச்சனை ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்? இங்கே 2 சகோதரிகள் இருந்தாலும் சரி, அல்லது 2 சகோதரிகளுக்கு 2 மருமகள்கள் இருந்தாலும் சரி, ஒரு மருமகள் மற்றொரு மருமகளை நல்லவளாகவும் தாழ்வாகவும் கருதுவது போன்ற உணர்வுகளை அவர்கள் தங்கள் கணவர்களிடம் வெளிப்படுத்திச் சொன்னால் அது உண்மையில் அவர்களை சங்கடப்படுத்தும். எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நீங்கள் அதை சொல்லும் விதத்தில் சொல்ல முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் இதயம் உண்மையிலேயே வலிக்கும். நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு இது போன்ற பல கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்? இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் எதிரிகள் கூட தங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்ற மனநிலை இருக்கும். இதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். தங்கள் எதிரிகள் எந்த மனநிலையில் இருந்தாலும் அந்த மனநிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் ஆர் என்ற இந்த நபரை மட்டுமே தங்கள் தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். உங்கள் மகர ராசிக்காரருக்கு ஆர் என்ற இந்த நபரை பற்றி தெரிந்தால் உங்கள் இதயம் உருகிவிடும். ஆர் என்ற பெயருடைய இந்த நபர் ஒரு பெண். இந்த பெண் அவர்களின் தேவைகளுக்காக மட்டுமே அவர்களை நாடி வருவார். அவர் உங்களை தன் பக்கம் ஈர்க்க முயற்சிப்பார். அவர்கள் தங்களுக்கு வேண்டியதை செய்கிறார்கள். தங்களுக்கு பிடித்தபடி பேசுகிறார்கள். தங்களுக்கு பிடித்தபடி எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தங்களுக்கு பிடித்தபடி நடந்து கொள்கிறார்கள். இவையெல்லாம் செய்கிறார்கள். உங்களைப் போல் நல்லவர்கள் யாரும் இல்லை. இப்போது நீங்கள்தான் எங்கள் வழிகாட்டி. நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நான் யார்? நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள். உங்களில் வேறு யாரையும் எங்களால் நினைக்க முடியவில்லை. நாங்கள் உங்களை சார்ந்திருக்கிறோம். நீங்கள்தான் எல்லாம். நீங்கள்தான் எங்கள் கடவுள். அதாவது எல்லாவற்றையும் பயன்படுத்தும் வாசுதேவன் கழுதையின் காலை பிடித்திருக்கிறார். அவர்கள் பார்வையில் கடவுள் இங்கே இருக்கிறார். இங்கே யாரோ ஒருவர் மகரம் அவர்களை சார்ந்திருக்கும் வாசுதேவன். ஆனால் நான் ஏன் மகர ராசிக்காரர்களிடம் இப்படி சொல்கிறேன்? அதாவது அவர்களின் தேவைகளுக்கு மட்டும் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவை பூர்த்தியான பிறகு மீண்டும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் அவர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். கடந்த காலத்தில் அவர்கள் எங்களை மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளவில்லையா? அவர்கள் எங்களை அன்புடன் நடத்தவில்லையா?
பலரும் இதையெல்லாம் மனதில் கொண்டு தங்கள் கடனை எப்படியாவது திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை தங்கள் தேவைகளுக்காக பயன்படுத்தி அதன் மதிப்பையும் கண்ணியத்தையும் குறைத்துக் கொள்கிறார்கள். அந்த நால்வரில் அவர்கள்தான் தங்கள் அந்தஸ்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் அதை பயன்படுத்துபவர்கள். எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். அதாவது, ஒரு பானை பாலில் ஏதேனும் விழுந்தால் அந்த பானை பால் ஏன் பயனற்றதாகிவிடும்? அது எப்படி இழக்கப்படும்? அதை எப்படி எடுத்துச் செல்ல முடியும்? இவள்தான் ஆர் என்ற எழுத்தைக் கொண்ட அதே பெண். உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தான விஷப்பூச்சி ஒரு பாம்புக்குச் சமம். எனவே இந்த விஷப்பூச்சியிடமிருந்து விலகி இருங்கள். இருப்பினும் இந்த திருந்தாத பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவள் மிகவும் தந்திரமாகச் செயல்படுவாள். எங்கு அழுத்த வேண்டுமோ அங்கு அவள் பொத்தானை அழுத்துவாள். அவள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துவாள். அவள் மற்றவர்களிடமிருந்து திருட முயற்சிப்பாள். அவள் எங்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். எங்கும் தலை குனிய மாட்டாள். அவள் ஒருபோதும் கைவிடாத, யாரையும் விட்டு கொடுக்காத ஒரு பெண். எனவே உங்கள் வாழ்க்கையில் இந்த பெண்ணால் கிடைக்கும் நன்மை 0, இழப்பு 100 என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே கடந்த காலத்தில் இது போன்ற நபர்களுடன் உங்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அதை உங்கள் தேவைகளுக்காக பயன்படுத்துகிறீர்கள். பிறகு குழம்பில் கறிவேப்பிலையை எடுப்பது போல அதை எடுத்து ஓரமாக எறிந்து விடுகிறீர்கள். பிறகு மீண்டும் மீண்டும் வந்து அதை எடுத்து வைக்கிறீர்கள். இவையெல்லாம் உங்களை பற்றி 4 பேரிடம் தவறாக பேசுவதாகும். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு அதை ஓரமாக வைப்பதாகும். நீங்க தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன சொன்னாலும் அதை மனசில் வைத்துக்கொண்டு 4 பேரிடம் சொல்லி 4 பேரிடம் கொண்டு சென்று 10 பேரிடம் அறிமுகப்படுத்துவது, அதாவது அதை ஊக்குவிப்பது, அதை பற்றி சிந்திப்பது, இவை அனைத்தையும் செய்வது அவர்கள் உங்களை பற்றி தவறாக பேச முயற்சிக்கிறார்கள். எனவே ஆர் என்ற இந்த பெண்ணிடம் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் ஏன் தனியாக இருக்கிறீர்கள்? அதாவது உங்களை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள். இங்கே உங்கள் கடின உழைப்பை, உங்கள் பணத்தை, உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறீர்கள். எல்லோரும் உங்களை ஒரு ஆதரவாக பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது யாரும் உங்களுடன் நிற்க மாட்டார்கள். நீங்கள் தனியாக இருக்க வேண்டியிருக்கும் என்பதால் இதற்கு முன்பு நிகழவிருக்கும் இழப்பை பற்றி நான் உங்களை எச்சரிக்கிறேன். எனவே உங்கள் மீது கவனமாக இருங்கள். உங்களுக்கு நீங்களே எங்கும் தீங்கு விளைவிக்காதீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவது தவறல்ல. ஆனால் நாம் 10 முறை உதவியும் அவர்கள் குறைந்தபட்சம் 5 முறையாவது நமக்கு உதவவில்லை என்றால் நாம் மீண்டும் அவர்களுக்கு உதவுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஏமாற்றப்படுவது தவறல்ல. ஏமாற்றுபவர்களை அடையாளம் காணாமல் இருப்பதுதான் தவறு. எனவே தயவு செய்து இந்த மகர ராசிக்காரர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அவர்கள் யார் என்பதை நான் இவ்வளவு விரிவாகச் சொல்கிறேன். அவர்கள் உங்கள் உறவினர்களில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் வீட்டைச் சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் குடும்ப பெயரில் இருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் எல்லோரும் உங்கள் இழப்பை விரும்புகிறார்கள். எல்லோரும் உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். எல்லோரும் உங்களுக்கு இழப்பை கொண்டு வர பார்க்கிறார்கள். இங்குள்ள மக்கள் இருக்கும் விதத்தை பார்த்தால் அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக துன்பப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு என்ன ஆனது? இங்கு நமக்கு ஏதாவது நன்மை கிடைத்ததா அல்லது பலன் கிடைத்ததா இல்லையா? நாம் கடினமாக உழைக்கிறோமா, சாப்பிடுகிறோமா அல்லது வசதியாக இருக்கிறோமா என்பதை மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த உலகில் பெரும்பாலான சூழ்நிலைகள் இப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் இதை மட்டும் தனியாக பார்க்கச் சொல்கிறேன். மேலும் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளியில் எங்கும் விட்டு கொடுக்காமலும் எங்கும் பின்வாங்காமலும் இருக்கும் நோக்கத்துடன் நாங்கள் அதிகம் சம்பாதிக்கிறோம். அதனால் நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அதாவது யாரிடமும் பொய் சொல்லாதீர்கள், உண்மையை சொல்லாதீர்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று சொல்லாதீர்கள். ஒருவர் நம்மை எவ்வளவு மதிக்கிறார் என்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அவர்கள் நமக்கு முன்னால் மட்டுமே நம்மை பற்றி நினைப்பார்கள். பின்னர் நம் முதுகுக்கு பின்னால் மற்றவர்களிடம் நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள். எனவே நமது திட்டங்களையோ அல்லது ரகசியங்களையோ யாரிடமும் சொல்லாதீர்கள். தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையேதான் பெரும்பாலும் எதிரிகள் இருப்பார்கள். உங்களுக்கு எதிரிகள் இருப்பதாக நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு அதிகமான எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. அது உங்களுக்கு இதுவரை தெரியாவிட்டாலும்
நீங்கள் இன்னும் அதிகமாக துன்பப்பட வேண்டியிருக்கும். மேலும் குறிப்பாக நீங்கள் ஒரு மகளாக இருந்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோவிலுக்குச் சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இல்லையெனில் நீங்கள் விபூதியின் தோழியாகி விடுவீர்கள் அல்லது இப்படி ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் சிவனே உங்களிடம் உள்ள எல்லா குற்றங்களையும் நீக்கி எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் அகற்றி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி மற்றும் மனநிலையை அளிக்கிறார். வேறு வழியில்லாததால் அந்த பாதையில் பயணித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்டிப்பாக ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்குச் செல்லுங்கள். ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்குச் செல்லச் சொல்வதற்கு காரணம், எந்த ஒரு தீய சக்தியையும், மனிதர்களின் சத்தத்தையும் அல்லது யாருடைய அழுகுரலையும் அகற்றும் சக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது இவை அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. எனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லாவிட்டாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது கண்டிப்பாக செல்ல முயற்சி செய்யுங்கள். வெளியே செல்லும்போது உங்கள் நெற்றியில் ஆஞ்சநேய சுவாமியின் சிந்துரத்தை அணிந்து கொள்ளுங்கள். மேலும் தேவியின் சக்தியுடனும் காவி உடை அணிந்தும் வெளியே செல்ல முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக பயணம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் ஒரு ஆணாக இருந்து சிறிதளவு மது அருந்தினால் மது அருந்திய நிலையில் ஒருபோதும் பைக் அல்லது கார் ஓட்டாதீர்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் அல்லது இந்த ஆண்டில் சிறிய உடல்நலப் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எதுவும் உங்கள் கையில்தான் உள்ளது. அதனால் வாகனம் ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மேலும் தலைக்கவசம் அணியுங்கள். உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள். அதிகமாக மது அருந்துவது பல உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில்தான் உள்ளது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். சரியான நேரத்தில் உறங்குங்கள். நலமாக இருங்கள். இது நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க உதவும். எல்லாவற்றிற்கும் மேலாக மகர ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், கோடை காலம் அனைவருக்கும் வரவிருக்கிறது. அது ஏற்கனவே வந்துவிட்டது. இந்த கோடையில் பிச்சைக்காரர்களும் வெறுங்காலுடன் அலைபவர்களும் வெளியே சுற்றித் திரிவார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு ஜோடி செருப்புகளை தானமாக வழங்க முயற்சி செய்யுங்கள். சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி லட்டு படையுங்கள். மேலும் மாட்டுத் தொழுவத்திற்கோ அல்லது நீங்கள் பசுவை காணும் இடத்திற்கோ சென்று பசுவை வணங்குங்கள். மேலும் மாட்டுத் தொழுவத்திற்கு சேவை செய்து அதற்கு உணவளியுங்கள். நீங்கள் 100 யாகங்கள் மற்றும் யாகங்கள் செய்ததற்கு சமமான பலன்களை பெறுவீர்கள். மரணக்கேடுகள் நீங்கி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கோமாதையின் ஆசி இருந்தால் 30,000 அல்லது 33 கோடி தெய்வங்கள் இருப்பது போல கோமாதையின் ஆசி உங்கள் மீது இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. இருப்பினும் அடுத்த 4 நாட்களில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும். முதலீட்டின் பலன்கள் சரியாக இருக்கும். மேலும் இந்த நபரிடமிருந்து விலகி இருங்கள். இது மாணவர்களுக்கு சாதகமானது. வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறிதளவு அழுத்தம் இருந்தாலும் எல்லாம் நன்றாக இருக்கும். பணம் பெறுவது போன்ற விஷயங்களில் பண ஆதாய தேவியை 10 முறை பார்த்தால் எல்லாம் சரியாகிவிடும். எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எனவே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மேலும் ஆதரியுங்கள். நன்றி. மேலும் மாட்டுத் தொழுவத்திற்கோ அல்லது நீங்கள் பசுவை காணும் இடத்திற்கோ சென்று பசுவை வணங்குங்கள். மேலும் மாட்டுத் தொழுவத்திற்கு சேவை செய்து அதற்கு உணவளியுங்கள். நீங்கள் 100 யாகங்கள் மற்றும் யாகங்கள் செய்ததற்கு சமமான பலன்களை பெறுவீர்கள். மரணக்கேடுகள் நீங்கி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கோமாதையின் ஆசி இருந்தால் 30,000 அல்லது 33 கோடி தெய்வங்கள் இருப்பது போல கோமாதையின் ஆசி உங்கள் மீது இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. இருப்பினும் அடுத்த 4 நாட்களில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும். முதலீட்டின் பலன்கள் சரியாக இருக்கும். மேலும் இந்த நபரிடமிருந்து விலகி இருங்கள். இது மாணவர்களுக்கு சாதகமானது. வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறிதளவு அழுத்தம் இருந்தாலும் எல்லாம் நன்றாக இருக்கும். பணம் பெறுவது போன்ற விஷயங்களில் பண ஆதாய தேவியை 10 முறை பார்த்தால் எல்லாம் சரியாகிவிடும். எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எனவே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மேலும் ஆதரியுங்கள். நன்றி. மேலும் மாட்டுத் தொழுவத்திற்கோ அல்லது நீங்கள் பசுவை காணும் இடத்திற்கோ சென்று பசுவை வணங்குங்கள்.
மேலும் மாட்டுத் தொழுவத்திற்கு சேவை செய்து அதற்கு உணவளியுங்கள். நீங்கள் 100 யாகங்கள் மற்றும் யாகங்கள் செய்ததற்குச் சமமான பலன்களை பெறுவீர்கள். மரணக்கேடுகள் நீங்கி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கோமாதையின் ஆசி இருந்தால் 30,000 அல்லது 33 கோடி தெய்வங்கள் இருப்பது போல கோமாதையின் ஆசி உங்கள் மீது இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. இருப்பினும் அடுத்த 4 நாட்களில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும். முதலீட்டின் பலன்கள் சரியாக இருக்கும். மேலும் இந்த நபரிடமிருந்து விலகி இருங்கள். இது மாணவர்களுக்கு சாதகமானது. வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறிதளவு அழுத்தம் இருந்தாலும் எல்லாம் நன்றாக இருக்கும். பணம் பெறுவது போன்ற விஷயங்களில் பண ஆதாய தேவியை 10 முறை பார்த்தால் எல்லாம் சரியாகிவிடும். எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எனவே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை மேலும் ஆதரியுங்கள். நன்றி.